குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆனவங்க ஆக்சுவலாக அரியர் எக்ஸாம் எழுதுனாங்க. சரிங்களா? சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இங்கிலீஷ்க்கு எழுதுனாங்க. ஸோ அதோட கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் சினானிமில் டிலாபிடேட்டட், அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ். செகண்ட் கொஷின் ரிலக்டன்ட், சி ஆப்ஷன் கரெக்டு, அன்வில்லிங். தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கிளாய்ஸ்டட், அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, ரெஸ்ட்ரிக்டட். ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டனிம் வெனரபிள், அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, அன்வர்த்தி. ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா பர்சுவேடட், அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, டிஸ்வேர்டட். சிக்ஸ்த் கொஷின் ஸ்கேட்டர்ட், ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, கேதர்ட். செவன்த் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா இசிஜி அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் கரெக்டு, எலக்ட்ரோ கார்டியோகிராம். எயித்து கொஷின் காம்பவுண்ட் வேர்ட் டோல்கேட், ஏ ஆப்ஷன் கரெக்டு, கேட்டு தான். நைன்த் கொஷின் மேனேஜ்மெண்ட், டி ஆப்ஷன் தான் கரெக்டு. டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆதி ஹேட் டேக்கன் மெனி ஃபோட்டோஸ் டூரிங் த ப்ரோக்ராம், ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, மெனி. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் டென்ஸ் சூட்டபிள் வெர்பு ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, மேக்ஸ். ஆஸ் இஃப் ஆல்வேஸ், எப்பொழுதுமே அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருக்கு பார்த்தீங்களா, அப்போ அது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொடுக்கணும். சரிங்களா? அதனால் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12th கொஷின் பார்த்தீங்கன்னா மாடல் வெர்பு கேட்டிருக்காங்க. மஸ்ட் தான் வரும். இன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் வியர் யூனிஃபார்ம், இட் இஸ் கம்பல்சரி, கண்டிப்பாக அப்படிங்கிற இடத்துல மஸ்ட் தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு 13th கொஷின் ப்ரிப்போசிஷன், ஐ புட் மை ஹேண்ட்ஸ் இன்சைடு மை பாக்கெட்ஸ். சரிங்களா? சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி, ஆப்ஷன் சி தான் கரெக்டு, வர்சிட்டி, கிளிப்டு வேர்ட் இல்லையா? நெக்ஸ்ட்டு 15th பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜிஸ்ட் இஸ் ஒன் ஹூ ஸ்டடீஸ் த மேட்டர் தட் கான்ஸ்டிடியூட்ஸ் த எர்த், சி ஆப்ஷன் தான் கரெக்ட். 16th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேசல் வெர்பு கேட்டிருக்காங்க. லுக்டு இன்டு, ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் கரெக்டு, இன்வெஸ்டிகேட்டட். 17th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் டேகு, சுதா ஹேஸ் அ கார் ஆஃப் ஹர் ஓன், இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்டு, ஹேஸ் இன் சி. 18th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் வேர்டு போனஃபைடு, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் கரெக்டு, ஜென்யூன். 19th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ராங்லி ஸ்பெல்ட், 4 வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த 4 வேர்டில் எது வந்து தப்பான ஸ்பெல்லிங் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸைட்மெண்ட் கரெக்டு, அம்யூஸ்மெண்ட் கரெக்டு, சிம்பிளிசிட்டி கரெக்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி ஆப்ஷன் தான். ரெமம்பரன்ஸ், அந்த இடத்துல REMEM BRANC வரணும், ஆனால் இ கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தான் சி ஆப்ஷன் தப்பு. ஸோ சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு 20th கொஷின் ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க. அவேர், அன்னவர் வருமா, இன்னவரா, டிஸ்அவரா, ப்ரீஅவரா? அதான் ஆன்சர் குறிச்சிருக்கனே, அன்னவர் தான் வரும். சரிங்களா? ஸோ 21 மார்க் கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன். மீதி கொஷின்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் குறிச்சிக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ்க்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களோட கைடில் இருக்கும், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். கிராமர் பார்ட்டில் பாருங்கள், டைரக்ட் இன்டைரக்ட், ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், சிம்பிள் கம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் எதுவும் கைடில் இருக்குது பாருங்கள். 3 mark questions. Answer the followings. நாற்பத்தஞ்சாவது கொஷின் பாருங்கள். லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. என்ன லெட்டர் ரைட்டிங் போட்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா இதே கொஷின் வந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஒரு தடவை டெஸ்ட்டு எழுதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனதில் கரெக்டான ஒரு தடவை கைடில் செக் பண்ணுங்கள்.